இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீ என்ன வேணாலும் பேசு. பத்திரத்துக்கு இடம் இல்லைன்னு நான் எதுவுமே இல்லைன்னு பிச்சைக்காரன் உன் மாமா சொல்றேன். நல்லா இருக்கும். பிச்சைக்காரன் என் மாமன் சொல்றது என்ன, நான் சொல்றது என்ன, இந்த ஊரு உலகமே சொல்றது நீ பிச்சைக்காரன் தான். துணி இல்லாத வந்துக்கிறேன். ஏன் மாமா இந்த கோபால பெட்டி இந்த பெட்டி வழியா பொன்பொருள் கொடுத்த போதுகிறான். எல்லா பொன்பொருளையும் நீயே மாறி எடுத்துக்கோ. போ நான் எடுத்துக்கிட்டா. ஏன் மாதவா இல்ல சொல்லணா என்ன ஒரு கர்வம் பாத்தியா? இந்த துரியோதனனுக்கும் ஜெகனிக்கும் யாராவது பெண் பார்க்க போகின்ற பொழுது 7 லட்சம் ஒட்டகத்து மேல பொன்பொருள் கொண்டு போவாங்களா? அதனால நம்ம கிட்டதான் இவ்வளவு பொன்பொருள் இருக்குது. உலகத்துல நம்மளை விட சிறந்த செல்வ செழிப்பான் யாரும் இல்லைன்னு இந்த துரியோதனனுக்கு எவ்வளவு ஒரு கர்வம் பாத்தியா? துரியோதனா, எப்ப அந்த புள்ளையும் பேச்ச கேட்டியோ, ஜெகனி பேச்ச கேட்கற வரைக்கும் நீ உருப்படவா போற? இருவன பேச்சு என்னையா தாரிய பேச்சுக்கு பைத்தியத்துக்கு குடிச்சீங்க. இந்த பொண்ணு பார்த்தாவே இப்படிதான், பணத்தை பார்த்தாவே பைத்தியம். காசு பணத்தை பார்த்து கொஞ்ச நேரத்துல குடிக்குது. சரிடா. இல்லப்பா, நம்ம கல்யாணம் பண்றோம்ல, நம்ம நேரம் எல்லாம் குடிக்கணும்ல. அதனால இந்த பொன்பொருள் எல்லாத்தையும் நான் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிட்டேன். வாரி வாரி எங்க கூலி ஆளு சேர்த்துக்க. அப்படியா? உன்னுடைய பொண்ணெல்லாம் எடுத்து காட்டு பார்க்கலாம். அள்ளி போட்டியா? நம்பிருச்சா? நம்பிருச்சா? கரெக்டா என் பையனை பார்த்து எடுத்துட்டேன். அவரு பையன் எடுத்துட்டு வந்தா மண்ணாடி போயிருந்தேன். என் குளத்துல தானே பிறந்திருக்கோம். ஆமா, இதெல்லாம் என்னுடைய ராமா உன்னுடைய பொண்ணை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு எப்படி தெரிகின்றது தெரியுமா? போதும் போதும் சொன்னவாட்டை
நீ பெண் கேட்டு வந்ததுனால எவ்வளவு வேணாலும் கொடுக்கன்னு பெருந்தன்மையா நீ சொல்லலாம். எப்படி வாங்கி குத்திக்குதா பாருயா. ஏன்னா எவ்வளவு தான் நீ பொன்பொருள் போட்டாலும் உன் மருமகன் நாளைக்கு உங்க வீட்டுக்கே தான் கொண்டு வர. அந்த பெருமையில நீ சொல்லலாம். இவ்வளவு பொன்பொருள் மீது எனக்கு ஆசை இல்ல. அதனால இந்த பொண்ணை எல்லாம் நான் எடுத்து பார்க்கின்ற பொழுது உங்க ஒப்பனுக்குத்தான் கண்ணு தெரியாதுன்னு இருந்தேன். ஆமா அந்தாடா எங்க அப்பன் குருடன்னு ஒரு தபா சொல்லி குத்தி காட்டுற. நீயும் மறுபடியும் எங்க அப்பன் குருடு சொல்லி நீ தாயா குத்தி காட்டுற. தெரியாதுன்னா உங்க அப்பனுக்குத்தான் கண்ணு தெரியலனாலும் உனக்குமா கண்ணு தெரியல. எங்க அப்பனை நான் நல்ல கண்ணு சொன்னா அவங்க அப்பா கூட நான் சொன்னேன். ஒரு ஆடு தூக்குறான் இன்னொரு ஆடு தாக்குறான்னு சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க அப்பனை நொல்லைய சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. மாமா உனக்கு புத்தி கட்டி போச்சு மாமா. அந்த ஆளு கூட சேர்ந்து ஆமா போயாக்கு வந்தே கூடாது. நம்ம தெரியாதுன்னா ஆமா இல்லப்பா உன்னுடைய தந்தையாரு தான் கண்டிராக இல்லாதவர். அடிக்கடி சொல்லாதே அவங்க அப்பா கூட சொல்ல வரதே கேளுங்கப்பா. நான் சொல்றேன் சொல்லாது. என்னன்னு அவங்க அப்பா கூடன்னு சொல்லாது. சரி அதனால நீ கொண்டு வந்த பொண்ணை எல்லாம் நான் எடுத்து பாய்க்கின்ற பொழுது இந்த மூதாதையர் அடைத்து வைத்திருந்த பொன்பொருள் அப்படியா? இந்த பொண்ணல எல்லாம் பதறு இருக்குது. பொண்ணிலே பதறு இருக்குது. பதறு இருக்குதா? நம்ம தானியமே நம்ம சில காலம் நாம மூட்டை பிடிச்சி வச்சா தவறா போயிருது. இவ்வளவு நாளா நீங்க இருந்துச்சு வந்தியா? எத்தனை தலைமுறையா இருந்த சொத்து எல்லாமே பதறா இருக்குது துரியோதனா. அப்படியா? ஆமா. பொன்னிலே பதறு என்று பேசுவார் உலக வார்த்தை. இந்த மாயவனுக்கு புத்தி கெட்டு போச்சா? பொன்னிலே பதறு இருக்கிறது என்று பேசுவார் உலக வார்த்தை. அப்படியா? ஒரு பொண்ணு அந்த பொண்ணுல கூட பதறு இருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணா இருந்தா உச்சங்கச்ச ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனால் நான் கொண்டு வந்த இந்த பொண்ணிலே பதறு ஒரு பொழுது இருக்காது. ஆமா. ஏன்னா நம்ம எத்தனை வருஷம் வச்சிருந்தாலும் பொன்பொருள் அப்படியே தான் இருக்கும். நான் பதறு இருக்குது இல்லங்கறீங்க. உனக்கு எனக்கு ஏன் வீண்பாதம்? நீ கொண்டு வந்த பொண்ணு எல்லாமே நான் தூத்தி காட்டுறேன். ஏமாமா தூத்தி அளவு காட்டுறோம்பா. முன்பதில் போக பின்பதில் போக நல்லா சேர்த்துக்கணும். அதனால நீங்களே பாருங்க. ஏமாமா இது என்ன கம்பா சோளமா நெல்லா? காத்துல தூத்துனா முன்கண்ட ராசி முன் ராசி பின் ராசி போக நடுகண்ட ராசியில தான் எடுத்து அளவு பாப்போம்னு சொல்லி சொல்றீங்க. சரி தூத்துன அவ்வளவுதானே. நீ வாயா பயந்துடாத கொண்டு போய் அப்படியே காத்துக்கு போவா. அப்படியா? தூத்து யாருங்க என் மருமகனுக்கு செயற்பாடு உட்காந்து மாமா இங்கே உட்கார்ந்து அளவு பாக்கணும். நேரம் ஆக ஆக நீ இருக்கிறதா எனக்கு பயமா இருக்குது. இருக்கிறோம்.
பாத்தியா? அதனால அனைத்து பொன்பொருளும் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த பொன்பொருள் அனைத்து நீ தூத்தணும். அப்படி தூத்துகின்ற பொழுது அந்த வாயு பகவான மூலியமாக அனைத்து பார்க்கடல்ல சேர்த்துங்க. கால் பட்டி மட்டும் இந்த பொட்டி நம்பணும். மீதி அனைத்து எங்க போகணும்? பார்க்கடல்ல. எப்ப கூப்பிடணும் அப்பலாம் அப்படியே பாரு. நீ உள்ள போய் வாயில பழவை தெரியாதுனா மாமா இப்படி வாப்பா. அடப்ப கண்டாச்சா மாமா வாங்க. எங்க ஒரு பேச்சுக்குதியா கலந்து கூப்பிடுறாங்க. சம்பந்தம் பேசுறது வந்துட்டு அங்க என்ன கூப்பிடுறாங்க சம்பளம் வாங்க அங்க மறையாத. இந்த பாத்தியா ராசி பின் ராசி போக நடுகண்ட ராசியில இருந்தா எடுத்து போட்டுருங்க. எங்க பாத்திரா துரிய மன்னா என்ன ஓரஞ்சாரமா போற வா வா இங்க. உங்க மாமா வந்து பச்சோந்தி மாதிரி. சரி பச்சோந்தி மாதிரியா? எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்படி வேணுமோ அப்படி மாறிக்கிறாள். அது உங்க மாமா. எனக்கு அது தெரியுமா? தெரியாதுண்ணா. எவ்வளவு பிதுங்கு பாருங்க. அப்படியே நீ கொண்டு வந்த பொண்ணுல இந்த பசு மண்ணில் பதரெல்லாம் மிஞ்சு காற்றிலே அடித்து போக கால் வெட்டி கண்டிருக்கிறேன். இன்னும் முக்கால் வெட்டி வேணும். இந்த முக்கால் வெட்டிக்கு வழி சொல்லு. இல்லைன்னா நீ புறப்பட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஒட்டகத்தின் மீது 9 லட்சம் அதையும் அளவு கண்டாச்சா? எல்லாமே கண்டாச்சு. அந்த ஆணை மேல கொண்டு வந்தது. ஆணை மேல கொண்டு வந்தது தானே முதல்ல தூத்தணும். அந்த குதிரை மேல கோழி வச்சிருந்தது அது பார்த்தாச்சா? அதுவும் தூத்தியாச்சுப்பா. அந்த மலை மாதிரி பூச்சி வச்சிருந்தோம் அதையெல்லாம் அனைத்துமே தூத்தியாச்சு. நீயா பாரு எல்லாம் காலியா சொட்டு சொட்டியா கிடக்குது. ஆமா நீ ஒண்ணு பயந்துடாத. என்ன மேலுக்கு வந்த டெல்லி ஆஸ்திரேலியா சென்று நான் துர்க்க பதாதி சாடிங்களோடு வந்து இந்த மலை பல கொண்டு அப்படி சொல்லுங்க. ஆஸ்திராபுரத்துல இருக்கிற எல்லா பொன்பொருளையும் கொண்டு வாங்க. என்ற களஞ்சிய லட்சுமணா என்ற களஞ்சியத்தெல்லாம் சொரணிக்கே வந்துட்டீங்களா? வேற என்ன இருக்குது அஸ்தினாபுரத்துல? அஸ்தினாபுரத்துல என்ன இருக்கு? எல்லாமே கொண்டாந்துட்டீங்க. எல்லாமே கொண்டாந்துட்டீங்க. சுத்தமே இல்ல. எதுவுமே இல்லையா? பூரா கீழே கொண்டாந்துட்டான். பாட்டி சூத்துக்குள்ள தப்பா ஒண்ணுதான். அங்க அஸ்தினாபுரத்துல எல்லாமே எடுத்துட்டு வந்துன்னு சொன்னீங்க. அஸ்தினாபுரத்துல அங்க மிச்சம் என்னத்தான் இருக்குது? அங்க என்ன அவங்களுக்கு புள்ள தாங்குது.
ஆக எல்லாத்தையும் சுரணிட்டு வந்துட்டேன். அப்படி சொல்லாதியா இன்னும் இருக்குது. டைரி விடாத. சரி மாமா. இப்ப பொண்ணு குடுறா நம்மளுக்கு. ஆகட்டும் ஆகட்டும். இன்னும் தரணும் சொல்லு. அள்ளி போறட்டுமா? ஆகட்டும். அள்ளி போறட்டுமா? அள்ளி நப்பிக்கடா. நப்பிக்கிறேன். இதுவும் நீங்களே தான். இதையும் நான் தூத்தியே எடுத்துக்கிறேன். இதையும் தூத்தி தான் அளவு காட்டணும். எங்க பொதுவான உள்ள கொண்டு வந்ததுலயே பதறு இருந்துச்சு. சரி. இதுல மட்டும் இல்லாம போய் அடியில இருந்து கெட்டி சொல்லு. அடியில இருந்துச்சா? அடியில நடு அடியில இருந்தாதான் பதறு எல்லாம் நிறைய இருக்கும். ஆமா. சரி. நடு போறதா தானா. எப்ப நாளும் அடியில வச்சினாதான் அனைத்தும் துருப்பியாடி போய் காப்பு காய்ச்சி கிடக்கும். ஆப்பு காட்டி போச்சா. அதனால இதையும் நான் பாத்துறேன். பாரு பாரு. அப்படியே பாத்து தொலையா. அனுமந்தா நீ வந்து பயந்துக்காதே. ஆகட்டும் மாமா. அனுமந்தா என்ன கால்பட்டு இருந்துச்சு. அதனால அஷ்டபுரத்துல எவ்வளவு இருந்துச்சு அவ்வளவு எடுத்துட்டு வந்துட்டான். இப்ப நீ என்ன பண்ற? அனைத்தையும் தூத்தி இந்த பொட்டி அரை பொட்டி தான் நம்பணும். ஆமா அப்படி பண்ணணுங்கற. நீ அனைத்தையும் பார்க்கடல சேர்த்தணும். ஆமா. உள்ள போய் உன்னை வாயில வாழைப்பழத்தை வைனா எப்ப போனாலும் உள்ள பீடியாட்ட வச்சு இப்பதான் பொட்டு தான் வச்சு. தூத்தி போடுங்க. தூத்து. ஆஞ்சநேயர் வாழைப்பழத்துக்கு அலையிறாரு. இங்க வாப்பா. இப்ப பிதுங்குதா? பொட்டி நம்பி பிதுங்கு பாரு. கோடி போயிக்குமே. கோடி போயிக்கு. ஏரியா. புரியாதுனா? இதோ வார்த்தாயா. நீ கொண்டு வந்த பொண்ணு அனைத்து எல்லாமே தூத்துறதுல. பின்ராசி போக அனைத்து எடுத்ததுல அரை பொட்டி தான் இருக்குது. பொட்டி தான் நம்பி இருக்குதா? ஐயோ மாமா. கொண்டு வந்த கோடி லட்சம் பொன் பொருள், ஒட்டகத்தின் மீது 9 லட்சம், யானை மீது 7 லட்சம். இந்த பொன் பொருளை எல்லாம் கூட்டி அளவு கண்டு ரதகத துர்கா மதாதி சாணிகளோடு கொண்டு வந்து எல்லா பொன் பொருளையும் இப்பொழுது அரை பெட்டி மட்டும்தான் நிரம்பிருக்கிறது என்பதற்காக அந்த கண்ணன் சொல்கிறாரே மாமா. மாமா கண்ணுக்காக வந்து
உலகமெல்லாம் என்னை பாட்டி ஏகமாக பேசுவே மாமா. ஐயோ மாமா. கண்ணிக்காக நான் வந்து இப்படி பின்வாங்கக்கூடிய காலம் வந்து விட்டதே மாமா. கண்ணிக்காக வந்து பொண்ணுக்கு பின் வாங்கி விட்டோங்கறியா? ஒண்ணு பயந்துக்காதே, நான் பாத்துக்கிறேன். வணங்காத முடியெல்லாம் வணங்கி விட்டது மாமா. என் இணங்காத நெஞ்சமெல்லாம் இணங்கி போய்விட்டது. மன்னாதி மன்னரெல்லாம் இதை கேள்விப்பட்டால் என்னை மறுத்தவா பேசுவார்கள். மாமா வேலை இது சமயம், இப்படியே ஓடி போயிடலாம். பொண்ணுக்கு வந்து பின் வாங்கி போல கேள்வி பேசுறாங்க. நான் இருக்கிறேன் ஐயா, நீ இருப்பனா இருப்பனா நான் பாத்துக்கிறேன் ஐயா. இப்ப என்னப்பா? என்னமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னமா பிச்சைக்காரனா இல்லையா, வேற இடத்துல சொல்லிட்டு முடியாது பிரச்சனை. துரியோதனா, இந்த பொண்ணு எல்லாம் நம்ம நீ கொண்டு வந்த இல்லையா, அந்த பதிரன்னு சொல்லுவோம் இல்ல, அந்த பதிரன் இருக்கிறதெல்லாம் எடுத்து தூத்தனதுல அதெல்லாம் சேர்த்தனதுல முக்கால் பட்டி வந்துருச்சு. கால் பிட்டியா இன்னும் கால் பட்டி தான் வேணும் மாமா. ஒரு புலமல் பாட்டு பாடின உடனே கால் போட்டு நம்பி போச்சு. இன்னொரு புலமல் பாட்டு போட்டா மீதி நம்பி போயிடும், காத்து காய்ச்சிட்டு போயிடும். நீ ஒண்ணு பயந்துக்காத, கால் பட்டி பணத்தை பச்சை பண்ணாலும் செலுத்தணும்னு சொல்லு. அந்த பொண்ணு நம்மளுக்கு எப்படி வரதான் போகுது. ஆமா, அந்த சீர்வரிசையில செய்யலாம் பாரு, அதுல இருந்து நப்பிடலாம், சமாளிச்சிடலாம். அந்த கால் பட்டி கொடுத்தா இங்க நெல்லுங்க, கொடுத்தலாம் நீங்க கால் பட்டி கொடுக்கறது எங்களுக்கு தாமதம் ஒண்ணு முக்கா பட்டி நப்பி வச்சுக்கலாம். ஆனா ஒரு வேலை 4 பேருக்கு தெரியாது இல்லையா, பச்சை பந்தல கொடுத்தாங்க. என்னன்னா கண்ணன் என்ன பரியம் கேட்டார், இந்த மன்னன் என்ன பரியம் கொடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்களுக்கு தெரியும், தூங்குறாங்க தெரியுமா? தெரியும். தூங்காது முடிச்சுக்கிட்டு வருவாங்க. பச்சை பந்தல்ல கல்யாணம் தன்னைக்கு கால் பொட்டி பரியத்த அப்படியே சில்லற காசாக கொண்டு வந்து சில்லற காசாக கொண்டு வந்து போட்டுறோம். அப்படியா? சரி சரி சரி. ஏன்னா நீ சொல்றது ஒரு நல்ல யோசனை தான். என்ன கண்ணை வாங்கினான்னு எங்க துபாரகிக்கும் தெரியாது, தெரியாது. என்ன கொடுத்துன்னு உங்க அஷ்டபுரத்துக்கும் தெரியாது. நீ சொல்றது நல்ல யோசனை தான். சரி, அந்த பச்சை பந்தல கொடுத்துறீங்க. நாங்க கல்யாணம் சொல்லலையாது. அப்படியா? எங்க வெத்தரபாக்கு மாத்திரலாமா? சரி ஆகட்டும். எப்ப நாம கல்யாணம் வச்சுக்கலாம்? அப்ப நீ 4 கேள் பாரு, நான் கரெக்டா சொல்லுவேன். அப்படியா? சனி சனிக்காக போய் கல்யாணம் வைப்பாங்களே, சனி முடிஞ்ச நாளையா? அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாய் பண்ணாது பாடு பண்ணும். திங்கள் 8 திங்கள், அது குற்ற திங்களையா? செவ்வாய் செவ்வாயா வெறுவாயான்னு புதன் பழங்காலம் போய் விசாரணை வந்துடுறியா? வியாழன் 8 வியாழத்துல ஒரு குற்ற வியாழாது. வெள்ளி வெள்ளிக்கிழமை கொல்லிக்கு முன்ன போனாலும் வெள்ளிக்கு முன்ன போக கூடாது. வாரத்துல 7 நாளுமே போச்சு. என்னைக்கு தான் கல்யாணம் வைக்கிறது? நீயா பயந்துக்கிற? சோமாரு பொண்ணு போய் திங்கக்கிழமை தாலி கட்டிக்கலாம். சோமாருனா என்ன, திங்கக்கிழமைனா என்ன? அப்படிதான் 4 மணிக்கு சோமாரம் வாங்கினா மறுநாள் திங்கக்கிழமை. நல்ல நாளா பார்த்து சொல்லுப்பா. வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம் விடு. வரக்கூடிய 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்லா வச்சோம். வச்சா அமிர்த யோகம் அன்னைக்கு நான் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். சரி, இது எங்க மச்சான் இன்னொன்னு கேட்கணும். கேளு. வாங்க. இப்ப வெள்ளிக்கிழமை கல்யாணம் வைக்கிற எப்படி பேசிட்டேன். கல்யாணம் நம்ம வீட்டுல வைக்கணும், நம்ம மரியாதை போயிருமே. நம்பூட்லையா? ஆமா, அங்கதான் என்னமோ இந்த இது கழுவுற டப்பா கூட இல்ல அப்படிங்கிறான். அந்த கௌரவ கூடாதியா பேசிக்கலாம். அப்பதான் வரதட்சணை வாங்கி கூட போட்டலாம். அஸ்ராபுரத்துலயா? வேண்டாம் மாமா, நீ எங்க விவரம் கட்டாளங்க மானம் போயிட மாட்டேங்குது. ஏன் கல்யாணம் வச்சுக்கலாம்? உன்னை நம்பி நான் பொண்ணு பண்ண பாரு. அங்கதான் வைக்கிறேன், அத்திரபுரத்தில் வைக்கிறேன். நான் சொல்றேன் மாமங்கலம் நீ ஆகி வந்துக்கிறதா எனக்கு பையன் அதிகமாகுது. ஒண்ணு பயந்து நான் சொல்றேன். கல்யாணம் வந்து துரியான்னு சொல்லிட்டு அஸ்திராபுரத்தில் தான் வைக்கணும். ஆகவே ஆகாது. எனக்கு இருக்கிறது ஒரே மக.
நான் பல பெண்களா வச்சிருக்கிறேன். ஒரு பொண்ணு நம்ம கட்டி கொடுத்தா இன்னொரு பொண்ணு நம்ம வீட்டுல கல்யாணம் பண்ணலாம். அதனால என் மக சுந்தரிக்கு இங்கதான் கல்யாணம் நடக்கிற என் துவாரையில தான் நடக்கும். சங்க துவாரகம் ஒரு நாடு டெல்லி என்ன அச்சராவன் 56 நாட்டுக்கு அரசு அண்ணா அழைக்கணும். அப்படியா? இருவருக்கு ஏன் வாக்குவாதம்? என்னுடைய நாட்டிலையும் வேண்டாம், உங்க நாட்டிலையும் வேண்டாம். எப்படி? ஒரு நாடு அதிகமான நாடு இருக்குது. எங்க 2 பேத்துக்கு சமாதானமா போற மாதிரி சொல்லு. எப்பவுமே சுத்தி காம்பவுண்ட் செவரு. சரி, பாதுகாப்புக்கு அங்க போர் பைப் இருக்குது. நீர் தண்ணி குடிக்கிறது சுத்தமான நீர் அந்த போர். போர்ல நல்ல 4 தூண் கட்டி ஒரு மண்டபம் விஸ்வநாகமா காற்றோட்டமாக. ஆமா, நடுமத்தில் போற ஒரு துவாரம் கூட இருக்கும். சூரிய வழிபடுவதற்காக. அந்த நாட்டுல என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? பழைய மரம், பழைய பெஞ்சு, பழைய பாயெல்லாம் நடு தடுத்தல் போட்டுருவாங்க. ஏன்னா என்று இருந்தால் நம்ம பழமையை மறக்க கூடாது. சரி, அடையாளம் எப்படி? வந்தவங்க யாரும் திரும்பி போறதில்ல. அவங்க போயிடுவாங்க. 3 கல்லு வச்சிருவாங்க. என்ன நாடு? சொன்னா தெரிஞ்சு சுடுகாடுன்னு. நல்ல பேச்சு நாங்க பேசுறோம். இப்பதான் அவலட்சணம் முடிஞ்ச மாதிரி. கல்யாணம் இங்கே வைத்துக் கொள்ளலாமா? அதனால அஷ்டபுரத்துக்கு சங்கு துவாரிக்கு ஒரே அடியே பந்தல போடுங்க. ஆகட்டும். ஓ, நடு சாம்பா போடுங்கடா. இப்ப தெரிஞ்சு போச்சு. கொண்டாந்து போட்டுருவோம். ஆகட்டும். நாம கல்யாணத்துக்கு முடிவு பண்ணியாச்சு. தேதியும் குறிச்சாச்சு. எத்தனை பாக்கு கூட? எத்தனை பாக்கா? எட்டு வாப்பால இருக்கு. சரி, மாத்திக்கலாமா? சரி, நான் மாப்பிள்ளை கொடுத்து பெண்ணை பெற்றுக் கொண்டு புரியாதுனா? பொண்ணு என்னது பெண்ணு என்னது? பொண்ணு எடுத்துக்கிறானே இவனை நம்பி நான் வந்து பாரு. ஆமா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் ஏதோ ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்கு. ஆமா, ஏடா பொண்ணு எழுதிய பொண்ணு எங்க உலவாடா கொண்டு வந்தா? பொண்ணு என்னது பொண்ணு என்னது நான் சொன்னேன். நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பொன்பொருள் எல்லாம் எங்க இருக்குது? இருக்குது. என்னுடைய பெண் இப்ப எங்க இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. அதனாலதான் பொண்ணு என்னது பெண்ணு என்னது நாளைக்கு எங்களுக்கு தானே அந்த பொண்ணு சொந்தமாகும். உனக்கு எப்படி சொந்தம்? ஆமாப்பா, இப்ப இருக்கிறது எங்க கிட்ட. அதனால கல்யாணம்னு ஒண்ணு நடந்து விட்டா இந்த பொன்பொருள் அனைத்தும் இந்த பொண்ணு ஒண்ணுது பெண்ணு ஒண்ணு. என்ன கல்யாணம் நடந்தாதான் இல்ல, கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாதானே பொண்ணு உங்களுக்கு சொந்தம். அது வரைக்கும் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறான். அப்ப நடக்குமா நடக்காதா? தெரியாதனா? கல்யாணங்கிறது நடந்தாதான ஒண்ணு. அப்ப நடக்காதா? இல்லப்பா, நடக்கிற வரைக்கும் அது என்னது? நாளைக்கு அது நடந்தாதான அந்த இழுவுக்கே இழுத்தாலே ஆபத்து. அதனால திருமணத்தை முடிவு செஞ்சாச்சு. சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பரியத்தோட மாப்பிள்ளை கோலத்தோட ஜாம் ஜாம் தோட வாத்திகால் காதுல வந்து. அதனால என்னுடைய மகளை நான் இப்பயே நான் சொல்லி அனைத்து விதமான ஏற்பாடு நாங்க சங்கு துவாரையில் நாங்க நடத்துறோம். சிலையை கட்டி விடு. சரியில்ல சிலையை கட்டி விட்டு போறேன். ஆமா ஆமா. அதனால சீக்கிரமா நீ போய் 2 கவர் எடுத்து நீங்க ரெடியா நில்லுங்க. ஆமா, ஆளுக்கு ஒரு கை தெரிஞ்சு விடுங்க அப்படிங்கிறானே. எதுக்கு இல்லப்பா, வந்ததிலிருந்து அந்த ஆள் அவலட்சணம் முடிச்ச மாதிரி பேசுறேன். 2 கவத்தை எடுத்து நில்லுங்கன்னா கல்யாண பந்தல்ல 2 வாழை மரம் கட்டணும் இல்ல? ஆமா, அதுக்கு ஆகட்டும் ஆகட்டும். அதனால கவத்தை எடுத்து நில்லுங்கன்னு கவத்தை கட்டுறதுக்கு சொன்னேன். ஆமா, சொல்றது வில்லங்க இருக்குது. ஆள்பட்டி பறி ரெடி பண்ணணும். வாங்க வாங்க மலையாடு குமிச்சு வச்சுக்கிறேன். பொறுப்புடுங்க. ஆறுகள் போகலாம். வாங்கலாம். பொறுப்புடுங்க. கல்யாணம் பண்ணி சந்திப்போம். போய்விடுங்க. அதனால இந்த செய்தி என்னுடைய மகளுக்கு சொல்லணும் அல்லவா? தந்தையார் கழித்த கோட்டை தாண்டாதவள் என்னுடைய மகள். ஆமா, நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் அவ கேட்பேன். அதனால அப்பேற்பட்ட பெண்மணி என் மகள். ஆமா,
அதனால கண்ணனாகப்பட்ட உன் தந்தையார் அழைத்தார் என்று என் மகனாகப்பட்ட கமல சுந்தரியை ஓடோடி சென்று அழைத்து வா.